பிரதீப்போட வளர்ச்சி வந்து ஃபஸ்ட்டு ஆரம்ப காலத்தில் வந்து சின்ன முடியாக இருந்தார். இப்போ அவர் சுருட்ட முடின்றதில்ல, இப்போ ரொம்ப நீட்டாக ஆயிடுச்சு. இப்போ பெரிய கூந்தல் ஆகிட்டார். அதுதான் சொல்ல வரலாம். அவரோட மார்க்கெட்டும் ரொம்ப பெருசாகிடுச்சு. அவர் ஃப்ளாப்பு படம் கொடுத்தா கூட அந்த படம் 100 கோடிக்கு அடிக்கிற அளவுக்கு ஒர்த்தாக இருக்குது கமர்ஷியலில். ஸோ பிரதீப் வந்து சைலண்ட்டாக ஏதோ சம்பவம் பண்ணிகிட்ருக்கா போல அப்படின்ற மாதிரி தோணுது. அதாவது ஒரு நல்ல டேரக்டர் 2 படம் ஏற்றவுடனே, ஒரு நல்ல மியூசிக் டேரக்டர் 2 படம் பண்ணவுடனே, ஒரு நல்ல யாராக இருந்தாலும் சரி பாடகர் எல்லாருமே அவனை அச்சு விடுறதுக்குன்னு படம் கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய டேரக்டருங்க 2 படம் நல்லா பண்ணிட்டு அப்புறம் ஹீரோ பண்ண ஆரம்பித்து எஸ்ஜே சூர்யா அண்ணனாக இருக்கட்டும், நம்ம தனுஷ் அவங்க அண்ணனாக இருக்கட்டும், ஏகப்பட்ட பேர் இப்போ நடிக்க வந்து முக்கால்வாசி பேர் அவுட் ஆஃப் ஃபோக்கஸில் இருக்கிறது எல்லாமே நான் ஒரு படம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு வந்து காணாமல் போனவங்க தான். அந்த விதத்தில் பிரதீப் ரங்கநாதன் அதை தக்க வச்சுக்கினாரான்னு கேட்டிங்கன்னா அவரோட மேனலிசத்தினால தக்க வச்சுட்டாரு. பட் இந்த படம் கமர்ஷியல் ரீதியாக வெற்றின்னு 1000 பேர் சொன்னாலும் எல்லாரோட உள் மனசும் ஒன்று சொல்லும், இது ஒரு மொக்க படம் அப்படின்ட்டு. அதனால் இதையும் மீறி பிரதீப் ரங்கநாதன் மேலே பணம் போட்டால் பணம் இருக்குது, இண்டஸ்ட்ரி இட்டு ஓரளவுக்கு பணம் எடுக்கலான்றது பிரதீப் ரங்கநாதன் நிரூபிச்சிருக்காரு. அவருக்கான ஃபேன் பேஸ்டு ரசிகர்கள்னு வெளி தோற்றத்துக்கு இல்லைனாலும் உள்ள ஒரு கிரேஸ் இருக்குது எல்லாருக்கும் அப்படின்ற மாதிரி. இல்லை இன்றைக்கி பேப்பரில் எல்லா மாநிலத்திலையும் பாருங்கள், கேரளா, தமிழ்நாடு எல்லா மாநிலத்திலையும் இருக்குது இந்த பிரச்சனைகள். ஆனால் தான் கோர்ட்டு சில விஷயங்கள்லாம் தளர்த்தி இருக்குது அந்த காலத்தில் இருக்கிற மாதிரி. இன்னும் சாரே எந்த பொண்டாட்டி நின்ற காதலி ஆகலாம், நின்ற காதலி என்ற பொண்டாட்டி ஆக முடியும்னு இன்னும் 45 வருஷத்துக்கு மேலே 40 வருஷத்துக்கு வந்தவனையும் அந்த பழைய பஞ்சாங்க பேச முடியாது. ஏன்னா இன்றைக்கி எல்லாருமே வந்து ட்ரக்ஸ் அடிக்ட் ஆகிட்டானுங்க. எல்லாருமே ஒவ்வொருத்தரும் ஒரு பிரச்சனையில் இருக்கிறான். உலகமே மாறிட்டு இருக்கு. அந்த அளவுக்கு போயிட்டு இருக்கப்போ அவங்க விருப்பப்பட்டவங்க சில பேர் பேப்பரில் பார்த்தா அவங்கவுங்க வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்க. பேப்பரில் வர்றது தான் படமாக வரும், அதில் இது ஒன்று வருது. ஆனால் அது தாலியாக இருக்கிற மாதிரி, முழுகாமல் ஒரு பொண்ணை ப்ரெக்னென்சி ஆகி விட்டு போகிற மாதிரி அப்படி காட்டுறது புது விதமான படமாக தான் நம்ம பார்த்துக்கணுமே கண்டி. சமுதாயத்தில் எப்படியும் இருக்குன்றது பார்த்துக்கணுமே கண்டி. கலாச்சார சீரழிவு அப்படின்லாம் நம்ம எடுத்துக்க முடியாது. ஏன்னா எந்த பிரச்சனைகளும் தனக்குன்னு வந்தால் தான் தெரியும் அப்படின்ற மாதிரி. பெண்களுக்கும் ஒரு மனசு இருக்குது, அவங்க சைடை நின்று பார்க்கணும் அப்படின்ற மாதிரியும் தோணுது. சாபமாக தான் நினைக்கிறேன். பிரதீப் ரங்கநாதன்ற ஒருத்தர் இப்போ தான் வந்திருக்கிறாரு. நல்ல பரவாயில்ல, ஜெராக்ஸ் கடையில் வேலை வச்சிருக்க ஒரு அப்பாவோட பையன் சின்ன ஷார்ட்ஸு போட்டு அதுக்கப்புறம் ஷார்ட் ஃபிலிம் எடுத்து ஏதோ பண்ணி அழகாக ஒரு படத்தை கொடுத்து கோமாளின்னு அதுக்கப்புறம் ஒரு படத்தில் நடித்து அப்படி இப்படியும் அதான் பையன் பரவாயில்ல, நல்லா இருக்கட்டும். பட் கதை வயசு மக்களுக்கு முழுமையாக பிடிக்காத ஒரு படம் அது எப்படி ஹிட் ஆகுது அப்படின்றது தான் ஆச்சரியமாக இருக்குது. பட் இதுக்கப்புறம் வர படங்களில் பிரதீப் ரங்கநாதன் கான்சன்ட்ரேஷன் கரெக்டாக பண்ணணும். அவர் வேணான்னு சொன்னாலும் இந்த படத்தை 3 வருஷமாக அவர் பின்னாடி வச்சு சுற்றிட்டு இருந்தார் பார்த்தீங்களா. அந்த டேரக்டர் நல்ல தெளிவான டேரக்டரு. பிரதீப் ரங்கநாதன் வச்சு சும்மா போட்டால் கூட பணம் வரும்ன்றது நல்லா தெரிஞ்சு வச்சுட்ருக்காரு அப்படின்னு நான் பார்க்குறேன். அந்த அளவுக்கு வளர்ந்துட்டாரு அப்படின்னு தான் நானும் நினைக்கிறேன். பிரதீப் கூட நடிக்க எல்லா நடிகையும் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்காங்க. படம் ஹிட் ஆகும் கண்டிப்பாக. மக்கள் யாருன்னா ஒருத்தர் கூட பார்க்காம இருக்க மாட்டாங்க, எப்படியாவது பார்த்துருவாங்க அப்படின்றது அவங்களுக்கு தெரியுது, அதனால் வராங்க. இப்படி முந்தியாச்சின்னு ஓடி வர ஹீரோயின்கிட்ட நான் ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன். நடிப்புன்றது வெறும் நடிப்பு மட்டும் இல்லை, அதை உணர்ச்சி பூர்வமாக நடிக்கணும். அப்படி பாலான்னு ஒரு பையன் நடித்தான், அந்த பையன்கிட்ட மட்டும் 50-60 பேர் ரிஜெக்ட் பண்ணிங்க. பிரதீப் ரங்கநாதன் கிட்ட மட்டும் ஓடி அந்த 3 பேர் கால் ஷீட் கொடுக்குறீங்க, 3 பேர். அப்படி பாலா கிட்ட இல்லாது பிரதீப் கிட்ட என்ன இருக்குதுன்னு எனக்கு தெரியல. அது வந்து சாபமாக தான் பார்க்குறாங்க. ஆனால் பாலா வந்து அந்த டைம்லேயும் 10 வருஷம் கழிச்சும் யாருக்குன்னா ஒருத்தங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற இடத்துல இருப்பான். பிரதீப் வந்து அந்த டைம்லேயும் தான் பணம் வசூலை பார்த்துக்கிறது அது அந்த மாதிரி ஏதோ ஒரு சர்ச்சையில் சிக்கிக்கிட்டு மாட்டின்னு மொழிப்பான். நடுவில் இன்னொருத்தர் இருக்கிறாரு, அவர் சொல்ல மறந்துட்டீங்க, அதான் துரு பயங்கரமாக நடிக்கிறாரு. அவர் செம்ம ஹேண்ட்ஸமாக இருக்கிறாரு, பெரிய அளவில் வருவார். ஸோ இவங்க 2 பேரோட துரு வந்து இன்னும் ஒரு 3 படம் கொடுத்தாருன்னு வச்சிங்களேன். துரு ஒரு இண்டஸ்ட்ரியில் பெரிய டாப்பில் இருப்பார். சும்மா அந்த படத்துக்காக அவங்க அப்பா மாதிரி உழைப்பு தான். அவங்கள பொறுத்த வரைக்கும் நடிப்புன்றது ஒரு உழைப்பு அப்படின்றது அவங்க நடிக்கிறாங்க. இவங்க பொறுத்த ஒரு கமர்ஷியல். நோவாமல் நோம்பு கும்பிட்டு போகணுன்னு நினைக்கிறாங்க. இந்த உலகத்தில் நோவாமல் நோம்பு கும்பிட்றானுங்க பார்த்தீங்களா, அவனை தான் தூக்கி விடும். கஷ்டப்படுறவனா இந்த உலகம் எப்போவுமே தூக்கி விடாது. அதுக்கு உதாரணம் கஷ்டப்பட்டு முன்னுக்கு வர துரு. இவனை தூக்கி விட்டால் நாளைக்கு சினிமா நல்லாயிருக்கும். ஆனால் கஷ்டப்படாமல் நோவாமல் நோம்பு கும்பிட்ற பிரதீப் ரங்கநாதன் மாதிரி ஆளுங்களை தூக்கி விட்டால் சினிமா மறுபடியும் ஒருத்தர் கை அசைச்சா 100 கோடி 1000 கோடி அந்த மாதிரி தான் சினிமா போமே கண்டி மக்களுக்கான படம் வெளியே வராது. காரணம் என்னென்னா, இந்த திவாகர் மாதிரி இந்த நம்ம திவாகர் தன்னை டாக்டரு தன்னை இதுன்னு ஒன்றுமே இல்லாமல் தான் பொறுமையாக பேசிக்கின்னு சீக்கு வந்த கோழி மாதிரி பேசிட்டு அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்காரு. அதையும் ரசிக்குதுங்களே ஜனங்க அப்படின்றது தான் எல்லாரோட கோபமாக. இவரோட திறமையான ஆளுங்களாம் தமிழ் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறாங்களே, இது இவரை தூக்கி விட்டால் தப்பான உதாரணம் ஆகிடாதா அப்படின்னு பார்க்குறாங்க நிறைய பேர். அதுதாங்க எல்லாமே இந்த உலகத்தில் எழுதப்பட்ட விதி தான். தனுஷ் யாரை காப்பி பண்ணுறாருன்னா அதுக்கு முன்னாடி கமல், இல்லை அதுக்கு முன்னாடி பாகவதர், அதுக்கு முன்னாடி யாருன்னா இருப்பாங்க. ஏன்னா அதுக்கு முன்னாடி பிறவியில் தனுஷ் அவராக இருந்திருக்கலாம்.
ஸோ எழுதுனதான் அப்படி திருப்பி ஒருத்தரோட இன்ஸ்பிரேஷன் தான் இன்னொருத்தவங்களுக்கும். இப்போது விக்ரமை கேட்டிங்கன்னா நான் கமல் சாரை பார்த்து வந்தேன்னு சொல்லுவார். இப்போது துருவை கேட்டிங்கன்னா எங்கள் அப்பாவோட இது பார்த்து வந்தேன். இந்த மாதிரி வழித்தோன்றல்கள் தான் வருமே கண்டினா. தனியாக இங்கே யாரும் எதுவும் பிடிச்சிட முடியாது, எதுவும் நடந்துடாது. ஏற்கனவே அந்த சிப்பில் என்ன ஏற்றுறோமோ அதுதான் வெளிக்கொணரும். இவர் யாரோ பார்த்து இம்ப்ரெஸ் ஆகிருப்பார், அது அங்கே ஒப்பிக்கிறார். அவர் சூப்பர் ஸ்டார் மாதிரி இவரை முதல்ல படிக்கட்டு இறக்க சொல்லுங்கள். சூப்பர் ஸ்டார் மாதிரி ஒரு டைலாக்கை ஸ்பீடாக பேச சொல்லுங்கள். சூப்பர் ஸ்டார் மாதிரி இந்த கண்ணாடியை திருப்பி போட்டு பிடிக்க சொல்லுங்கள். அட்லீஸ்ட் சூப்பர் ஸ்டார் மாதிரி சிகரெட்டை தூக்கி போட்டு வாகனத்தில் அப்படி கேட்ச் பண்ண சொல்லுங்கள். தடியத்தெல்லாம் தண்டல்காரன் ஆக முடியாது தம்பி. சூப்பர் ஸ்டார்ன்றது ஒரு யுகத்துக்கு ஒருத்தர் தான் பிறக்க முடியும். அது ரஜினிகாந்த் பிறந்துட்டார். இதுக்கப்புறம் அந்த இடத்துக்கு வேறு யாராலையும் வர முடியாது. அந்த மாதிரி இடத்துல வரணுன்னா சிம்புவோ தனுஷ் இவங்க 2 பேரை தவிர யாரும் வர முடியும். பரவாயில்ல, நான் கூட ஒரு ரூபா சுண்டி இப்படி பிடிப்பேன், நான் கூட மோதத்தை இப்படி சுற்றுவேன், டூத் பிரஷை இப்படி சுற்றுவேன். என்னடா நீ உன் கையிலே திறமை அதிகமாக இருக்கு, நான் பார்க்குறேன் உன் கையிலேயே. அதை ஒருத்தர் சும்மா 10 டேக் எடுத்து 100 டேக் எடுத்துட்டு பண்ணுறேன்னு அவனெல்லாம் சூப்பர் ஸ்டாருன்னா, சூப்பர் ஸ்டாருக்குன்னு ஒரு மரியாதை இல்லையாடா பாவீங்களான்ற மாதிரி. சூப்பர் ஸ்டார்லாம் இல்லை, சுப்ரீம் ஸ்டாராக கூட ஆக முடியாது அவரால். அது நடிப்பு இல்லைங்க, அது சும்மா அவருக்கு ஒரு மேனலிசம் இருக்குது, அது அவர் எடுத்துகிட்டு வர்றாரு. அதை தான் நம்ம சொல்கிறோம். இப்போது எம்ஜிஆர் மாதிரி எம்ஜிஆர் படங்கள் நிறைய பார்த்த சேரன் பார்த்துருக்கீங்களா? எம்ஜிஆர் எப்படி இது பண்ணிவிட்டு மாடுலேஷன் பண்ணிவிட்டு டைலாக் டெலிவரி பண்ணுறாரோ சேரனும் அதே மாதிரி தான் பண்ணுவார். யார் எதுக்காக ஏன் அப்படின்னாரு. இவரும் அதே மாதிரி தான், என்ன எப்போ இவ்வளோ தான். ஸோ இதெல்லாம் ஒரு நடிப்பு கிடையாதுங்க. நடிப்புனா கையில் ரத்தமும் சதையும் இதுலெல்லாம் ஜுரத்தோடு நடிப்பாங்க நிறைய நடிகர்கள் அந்த ஹீட்டில், லைட்மேன் ஹீட்டில். அதுதான் நடிப்பு. இதெல்லாம் சும்மா துடிப்பு. பிரதீப் மேலே செம்ம காண்டில் இருக்கிறீங்க போல இது. நீங்கள் வந்ததுலேருந்தே பிரதீப்புன்னு இருக்கிறீங்க. ஆக்சுவலாக அவர் ஒரு புளிப்பு. அவர் கற்றுக்க வேண்டியது நிறைய இருக்குது, புரியுதுங்களா? இன்னும் பெரிய இதுலாம் இல்லை. சூர்யா அண்ணா அப்படி கிடையாது. சூர்யா அண்ணா டிரான்ஸ்ஃபர்மேஷனே வேறு. அவரோட முன்காலத்து படம், இடைக்காலத்து படம், இப்போ இருக்கிற படம்னு இந்த தமிழில் சங்கத்தமிழ், கடைத்தமிழ், இடைத்தமிழ், இப்போ இந்த தமிழ் சொல்லுவாங்களே, அந்த மாதிரி ஒரு பரிமாணமாக வளர்ந்து வந்தவர் சூர்யா அண்ணன். அவரெல்லாம் அந்த அளவுக்கு பீட் பண்ண முடியாது.